இந்த பொண்ணு கதாநாயகியா சரியா வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது, சொன்னா கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்ற கூடாது. ஆனால் இதை நான் பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்றேன்னு இந்த உலகத்துல எல்லாருமே கத்துக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு, இது சினிமாவுக்கு சரியா. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், அது ராதாரவிக்கு தெரியும். விஜயகாந்துக்காக பச்சைக்குறி தப்பாது, இந்த புலி தோக்காது அப்படின்னு இந்த பாட்டு வரிய பாடுற தானுக்கு சந்தோஷம். அதை விட விஜயகாந்த் என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டாரு. ராதாரவியை பிடிக்கிறத விட நான் மறைந்து விட்ட நடிகவேல் எம்.ஆர். ராதாவுடைய பெரிய ரசிகன். நான் பேசும்போதே ராதாரவி சொல்றாரு, அவரு பேசுனா பாதி பேச்சு வெட்டி பேச்சுன்னு. நான் அவரு பேசு வெட்டி பேச்சு, என் பேச்சு வெட்டு ஒண்ணு துண்டு பேச்சு. டி ராஜன் தட்டு வெட்டி பேச்சு இருக்காங்க, வெட்டி பேசுற பேச்சு இருக்கும். யாராவது பேசுன கட்ட. நான் எம்ஏ ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட், ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட், பிஏ கோல்டு மெடல். நான் எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. ராதாரவியை கேளுங்க, என்னைக்காவது டயலாக் பேப்பரை எடுத்து டயலாக படிச்சு நான் பார்த்து டயலாக் சொன்னு சொல்லுங்க. இல்ல என்னுடைய படத்துல உயிரிழந்த நாயகி தங்கைக்கு ஒரு கீதம் படத்தினுடைய கீதம், காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகியின் தாயாக, என் கதாநாயகியோட தாயா நடிக்க வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் எழுதிருக்கையா, நம்ப முடியுமா? என் நாயகி, என் கதாநாயகி, என் உயிருள்ள உறவு படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி. ஆனா என் படத்துல என் வாழ்க்கை ஆனது வசந்தம். அதனால் தான் வார்த்தை இருக்கிறது, ஒரு புது வசந்தம் விக்ரமன் வந்திருக்காரு. சொல்லு, இன்னைக்கு கொடி கட்டி மாடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இயக்குநர்களை அடைச்சு விழுது என்ன பாராட்டு, அந்த பாராட்டு எதிர்பார்க்கிறோம். டி ராஜேந்தர் இல்லையா? என்னுடைய இது குழந்தை பாடும் தாலாட்ட சீராட்டி பாராட்டி தாளாட்டக்கூடிய ஒரு விக்ரமனையும் பார்க்கிறேன், ஒரு செல்வமணியை பார்க்கிறேன், என்னுடைய கலைப்புலி தானுவை பார்த்தேன். அவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க. ராதாரவி என் உள்ளத்திலிருந்து வந்த நண்பன். நளினி என் படத்திலிருந்து உருவான ஒரு நாயகி, நளின நாயகி, நடன தேவகி, நாட்டிய பைரவி. சும்மா எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் நான் நீ நல்லா நடிக்கிற, நீ பிரமாதமா வந்துருவ. நோ, படம் பாருங்க, 83 ரிலீஸ் ஆன படம். எல்லாரும் படத்துல, அந்த படத்துல ஒரு தலை ராகத்துல ராஜேந்தர் அது பண்ணாரு இது பண்ணாரு. விக்ரமன் என்னோட ரசிகர் சார், எனக்கு தெரியும். அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனா அவர் எனக்கு ரசிகன், ஆனா நான் அவருக்கு ரசிகன். செல்லமணி என் படத்தை பார்த்த ரசிகன், ஆனா நான் செல்லுமணிக்கு ரசிகன். நான் இன்னைக்கு என்னோட பையனோட விண்ணை தாண்டி வருவாய படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு காதல் கதையை நான் எடுக்கலையே, கௌதம் மேனன் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி என் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை எடுத்து இன்னொரு லவ் ஸ்டோரி செம்பருத்தியா. எனக்கு அன்னைக்கே செல்லுமணி பிடிக்கும். கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். அது செல்லுமணி போல உள்ளவங்கள நாங்க 2 பேரும் பெரிய நண்பர். நான் இங்க கலைப்புடி தானி சொல்றாரு, அத நம்ம விஜயகாந்த் சாருக்கு நான் மியூசிக் பண்றேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்கணும்னு சொன்னேன். அந்த படத்துக்கு நான் இசையமைச்சதுக்கு காரணம் தானு கிடையாதியா, படத்தின் தயாரிப்பாளர் தானு. ஆனா விஜயகாந்த் சொல்றாரு, எனக்கு ராஜேந்தர் வேணும், எனக்கு ராஜேந்தரோட பாட்டு வேணும், என்னோட ராஜேந்தருடைய அந்த மியூசிக் எனக்கு வேணும், நான் அதுல ஆடணும், நான் பாடணும் அப்படின்னு என்ன நேசிச்ச ஒரு கலைஞன், ஒரு கேப்டன். நாங்க 2 பேரும் நண்பன், எப்பயுமே ரொம்ப நட்பு இருக்க கூடாது. அது கண்ணடி பட்ட மாதிரி, கல்லடி முள்ளடியில் கூட தப்பு எல்லாம் கண்ணடியில் பார்த்தோம்னா எங்க 2 பேருக்கு அப்படி ஒரு நட்பு இருந்தது. அது ராதாரவிக்கு தெரியும். விஜயகாந்துக்காக பச்சைக்குறி தப்பாது, இந்த புலி தோக்காது அப்படின்னு இந்த பாட்டு வரிய பாடுற தானுக்கு சந்தோஷம். அதை விட விஜயகாந்த் என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டாரு. யாரா ஒரு ஒரு கலைஞர் நடிகன் என்பதை விட ரசிகனா இருக்கிறவன் தான். இன்னைக்கு நான் டி ராஜேந்தர் ஒரு பெரிய கலைஞன் எல்லாம் சொல்றாரு, நான் பெரிய கலைஞன் என்பதை விட நான் ரசிகங்க, நான் அற்புதமான ரசிகன். ராதாரவியை பிடிக்கிறத விட நான் மறைந்து விட்ட நடிகவேல் எம்.ஆர். ராதாவுடைய பெரிய ரசிகன். நான் பேசும்போதே
அதாவது காதல் சுகுமார கேட்டு பாருங்க, இல்ல சிங்கிள் பசங்களை என்னோட பணியாற்றின ராவணனை கேட்டு பாருங்க, இல்ல நளினியை கேட்டு பாருங்க. அவரு ராதாரவி சொல்றாரு, அவரு பேசுனா பாதி பேச்சு வெட்டி பேச்சுன்னு. நான் வெட்டு, அவரு பேசு வெட்டி வெட்டி பேச்சு, என் பேச்சு வெட்டு ஒண்ணு துண்டு பேச்சு. தீராஜன் வெட்டி பேச்சு இருக்காத, வெட்டி பேசுற பேச்சு இருக்கும். யாராவது பேசுன கட்டக்கு 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 மடக்குன்னு எடுத்து எழுதி வச்சு படிக்கிறதும் பழக்கமே இல்லை. அப்படி பேசக்கூடிய எனக்கு இந்த படம், நான் உயிரிழந்த படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணோன்னு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு அந்த மார்க்கெட் என்னக்கெல்லாம் இனிமேல்களும் வெளிச்சம் போட்டு, அவங்க வெளிச்சம் போட்டு இவங்க வெளிச்சம் போட்டு எனக்கு பேரு புகழ் பூமாலை பாமாலை இதெல்லாம் நான் விரும்புற இடத்துல இல்ல. அதெல்லாம் நான் தாண்டிட்டேன். நான் எல்லா ஸ்டேஜையும் பார்த்துட்டேன். அதை நான் செல்லுமணி வச்சுட்டே சொல்லக்கூடாது. செல்லுமணி சொல்ற 15 நிமிஷம் தான் ரோஜாவுக்கா பேசுறேன்னு. வேற எந்த எதுக்கா போய் ரோஜாவுக்கா பேசுனேன்? என்னுடைய சொன்னால் தான் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து ஒரு நாயகி, உயிரை குடிச்ச நினைச்ச பொண்ணு சார். இன்னைக்கு சொல்ற உயிரில் ஒரு விஷயத்துக்கு என் படத்துக்கு உயிரை கொடுத்து நினைச்சது. நான் எடுத்த க்ளோஸ்அப், நான் ஒண்ணு சொன்ன யாரும் நம்ப முடியாது. இவ்வளவு பெரிய நாயகி எப்படி இந்தியா தமிழ்நாடு என்ன, இந்த பொண்ணை கதாநாயகிக்கு படம் எடுத்தையா. இந்த படத்துடைய ஒரிஜினல் பினான்சியர் யாருன்னு கேட்டா பிலிம்கோ வழங்கும் காதர் சாரும் சாதிக்கும் அமைதியும் நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அவங்க தான் இந்த படத்துக்கு பினான்ஸ் பண்ணாங்க. அவங்க படத்தை நான் வந்து கதாநாயகியோட க்ளோஸ்அப் அது இது படத்தை எடுத்துட்டேன். எடுத்துட்டு படத்தை போட்டு காட்டுற, அதாவது டெஸ்ட் எடுத்திருக்க. படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேம்ல ஜெமினி லேப்ல பாக்குறாங்க, இந்த பொண்ணு கதாநாயகியா சரியா வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது, சொன்னா கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்ற கூடாது. ஆனால் இதை நான் பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்றேன்னு இந்த உலகத்துல எல்லாருமே கத்துக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு, இது சினிமாவுக்கு சரியா. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், குதிரை மூஞ்சின்னா என்னையா குதிரை மூஞ்சி? பினான்சியர் பேசுற ஒருத்தன், என்ன குதிரை மூஞ்சி? உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை? சூரியன் என்ன உனக்கு தெரியுமா? சந்திரன் என்ன உனக்கு தெரியுமா? செவ்வாய் என்ன உனக்கு தெரியுமா? புதன் வித்தைக்காரன் தெரியுமா? வியாழன் குரு பிரகஸ்பதி உனக்கு தெரியுமா? வெள்ளி சுக்கரன் உனக்கு தெரியுமா? சனி உனக்கு தெரியுமா? ராகு உனக்கு தெரியுமா? கேது உனக்கு தெரியுமா? ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை. 488 பாட்டு படிப்பேன். குதிரன் என்ன சுக்கரன்? அதாயா சினிமா. இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்துல இந்திய திரையுலகத்தை கலக்குவாயா? அவதாயா ராணியா? இந்த பொண்ணு தாயா நளினி. இல்ல இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப பாத்தீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதே ரஷம் உங்களை கூப்பிட்ட நளினியா யாரும் நம்ப மாட்டீங்க. ராதாரி சொன்னா பார்த்தீங்களா, காருக்கு இவ்வளவு ரூபா செலவு பண்ணணும், உடனே காரை செலவு பண்ணி கொடுத்தாருன்னு. படையெடுக்குள்ள இன்ன வரைக்கும் செலவை பார்த்ததே இல்லை. என் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா. இந்த உலக கடவுளே நேரில் வந்து நின்னாலும் பணம் எனக்கு டோன்ட் கேர் செகண்ட். நான் பணத்துக்காக வாழ்ந்ததே இல்லை, இப்பவும் வாழல. இப்ப கூட உயிர் எடுத்துட்டு நான் வந்து அப்படியே இதுல சம்பாதிச்சு அதுக்கெல்லாம் இல்லையா. போன 2 நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா, காருக்கு செலவு பண்ணார என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்றேன். நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினியாட்ஸ். சொன்ன யாரும் நம்ப மாட்டீங்க. 4000 அடி பிலிம் வாங்கின அந்த காலத்துல. 4000 அடி பிலிமையும் இந்த பொண்ணை கூப்பிட்டேன். நீட்டு பேஸ் தானே சொன்னா, இத நீட்டு பேஸா இப்படி ஆக்கணும்னு எனக்கு தெரியும். இத இந்த முகத்தை, இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த இதழ் விரித்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நான் நம்பல, நான் நம்பும் கடவுளை நம்புறேன். அவங்க சொன்ன பாரு, குதிரைன்னு அது வெள்ளி. இந்த பொண்ணை கதாநாயகன் ஆக்குனா இது எனக்கு தருண்டா புகழ அள்ளி, இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி எப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி, நல்லிமா என்ன பண்ற, இந்த முடிய வந்து அப்படியே விரிச்சு விடுறா, ஃபுல்லா அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு, அப்படியே வச்சு பேக் லைட்ல வச்சு கொளுத்துறேன். அப்படியே பேக் லைட்டு, அந்த பேக் லைட் அதான் என் கதாநாயகனோட ஹைலைட்டு. பேக் லைட், அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி என் கதாநாயகனோட முகம் பிரைட் லைட் வச்சு எடுத்தேன். 4000 அடி. அந்த காலத்துல அந்த 4000 அடி பிலிம் என்ன செலவாகும் எடுத்தேன். ஜெமினி லேப்ல போய் உட்கார்ந்த.
அதுக்கு போய் உட்காந்து அந்த காலத்துல கலரிங் பண்றதுக்கு இப்பெல்லாம் டிஐ பண்ணிட்டு ரஷ்யா ரெடி பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டேன். யாரு பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயகியா வேணான்னு சொன்னாங்க அத்தனை பேரும் கை தட்டினாங்க. அத்தனை பேரும் என்னுடைய எதுக்கு இதை கூட சொல்றேன். உடனே மீடியாலாம் என்னுடைய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். உடனே நான் என்னடா டிஆர் இப்படி பேசுறாரு, என் திறமைக்காக இதை நான் சொல்லல, என்னுடைய திறமையின் இலக்கணத்துக்காக இதை நான் சொல்ல, இதை நான் தலைக்கணத்துக்காக நான் சொல்ல. இந்த உலகத்துல ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில யாரு எப்ப எப்படி வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேல வருவாங்க, மேல இருக்கிறவங்க கீழே போவாங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த எவனுக்குமே தெரியாது. படம் எடுத்தவனுக்கு கூட தெரியாது. ஒரு படம் வெற்றியா இல்லையான்னு படம் எடுக்கிறவனுக்கு தெரியாதியா. படம் பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னு கேட்ட அந்த படம் பார்க்கக்கூடிய ரசிகன் மனசுக்குள்ள இருக்கிறவன் படைச்ச இறைவன் யா. அதனாலதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னான். ஓட்டு குத்துறது கூட ஓட்டு போடுற வரைக்கும் ஓட்டு யாரு யாருக்கு போடுவோன்னு யாருக்குமே தெரியாது. ஓட்டு போடுறவன கை முடிவு பண்றது கிடையாது. ஓட்டு டிசைட் பண்றது கை இல்லையா, கடவுள். அந்த விதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கதி. விதி என்று சொன்னால் விதி, மதி என்று சொன்னால் சந்திரன், கதி என்று சொன்னால் கதிரவன். இது மூணு டிசைட் பண்ணும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் கதாநாயகி அன்றைக்கு நான் இப்படி செலக்ட் பண்ணணும்னு அத்தனை பேர் அசந்தாங்க. அந்த செலக்ஷனை பார்த்து நாடே அசந்தது. அதான் உயிர்லுள்ள தமிழ் அப்படி ஒரு ஹிட்.